உலக அதிசயங்கள் என்ற கருத்து தற்போதைய நவீன 7 அதிசயங்களுடன் தொடங்கவில்லை. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய கடல் பகுதியில், குறிப்பாக பண்டைய கிரேக்கத்தில் தொடங்கியது. மக்கள் பயணம் செய்வதிலும் பிற நாடுகளை ஆராய்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டினர். அந்த நேரத்தில் கிறிஸ்துக்கு முன் 4ஆம் நூற்றாண்டில் மகா அலெக்சாண்டரின் வெற்றிகளுக்கு பிறகு கிரேக்க கலாச்சாரம் பரவலாக பரவியது. அவரது பேரரசு எகிப்து, பெர்ஷியா, மெசொப்பொத்தேமியா மற்றும் ஆசியாவின் சில பகுதிகள் போன்ற பல பகுதிகளை இணைத்தது. இந்த பகுதிகளுக்கிடையே பயணம் செய்வது எளிதாக மாறியதனால் கிரேக்க வணிகர்கள், அறிஞர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் பலர் வெளிநாட்டு நகரங்களுக்கு செல்லத் தொடங்கினர். இந்த பகுதிகளுக்கிடையே பயணம் செய்வது எளிதாக மாறியதனால் கிரேக்க வணிகர்கள், அறிஞர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் பல வெளிநாட்டு நகரங்களுக்கு செல்ல தொடங்கினர். இவர்கள் தங்கள் பயணத்தின் போது பார்த்த மிகவும் சுவாரஸ்யமான கட்டிடங்கள், நினைவு சின்னங்கள் மற்றும் அற்புதமான மனித கட்டுமானங்களை பட்டியலிட முயன்றனர். ஆரம்பகால எழுத்தாளர்கள் ஒருவர் ஆன்டிபேட்டர் ஆஃப் சிடான் தனது பயணங்களின் போது கண்ட மிகப்பெரிய நினைவு சின்னங்களை பட்டியலிடும் ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார். மற்றொரு முக்கிய எழுத்தாளரான பிலோ பிரபலமான கட்டிடக்கலை சாதனங்களை விவரித்திருக்கிறார். இந்த எழுத்தாளர்கள் தியாமெட்டா என்ற பட்டியல்களை உருவாக்கினர். அதாவது தியாமெட்டா என்றால் பார்க்க தகுந்தவை, ஒர்த் சீயிங் என்று பொருட்படும். இதுவே மருவி தற்காலத்து உலக அதிசயங்கள் என்ற கருத்தை பெற்றிருக்கு. இப்ப இருக்கிற தாஜ்மஹால், சீன பெருஞ்சுவர் போன்ற 7 உலக அதிசயங்களுக்கு முன்னாடி 7 உலக அதிசயங்கள் இருந்திருக்கு. இது பண்டைய கால உலக அதிசயங்கள், 7 wonders of the Asian world என்று சொல்லப்படுது. இந்த அதிசயங்கள் 2007 வரைக்கும் உலக அதிசயங்களாக இருந்திருக்கு. பட் 2007 ஜூலைக்கு பிறகு புதிய 7 உலக அதிசயங்களாக சொல்லப்பட்டவைதான் இப்ப இருக்கிற தாஜ்மஹால், சீன பெருஞ்சுவர் போன்றன. பட் வை 7? 7 தவிர உலக அதிசயம் இல்லையா என்ன? இன்னும் சில இடங்களை சேர்த்து 8வது 9வது உலக அதிசயம் என்று அறிவிச்சிருக்கலாம். ஏன் ஸ்பெசிபிக்கா 7 என்று சொல்லப்படுறதுக்கு காரணம் பண்டைய கிரேக்கர்கள். இவர்கள் 7 என்ற எண்ணை புனிதமானது மற்றும் சரியானது என்று நம்பினார்கள். 7 முழுமையின் அடையாளமாக கருதப்பட்டது. அவர்களின் உலகில் பல விஷயங்கள் 7 என்ற எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக வாரத்து 7 நாட்கள், 7 கோள்கள், பல மத மரபுகள் 7 என்ற எண்ணை பயன்படுத்தின. இந்த நம்பிக்கையின் காரணமாக கிரேக்க எழுத்தாளர்கள் தங்களுக்கு தெரிந்த மிகவும் நம்ப முடியாத நினைவு சின்னங்களை விவரிக்கும் போது அவர்கள் பட்டியலை 7 அதிசயங்களுக்குள் மட்டுப்படுத்தினர். பழங்கால உலகின் 7 அதிசயங்கள் மனிதனால் கட்டமைக்கப்பட்ட கட்டமைப்புகளாகும். இவ் அதிசயங்களை பட்டியலிட்டவர் சிடோனின் ஆன்டிசிபேட்டர் என்று பொதுவாக கருதப்படுகிறது. அவரால் எழுதப்பட்ட கவிதையொன்றில் இவ் அமைப்புகளை பெரும் சாதனைகளாக அவர் குறித்துள்ளார். இவர் குறித்த அந்த 7 பண்டைய கால உலக அதிசயங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. அலெக்சாண்ட்ரியாவின் கலங்கரை விளக்கம். அலெக்சாண்ட்ரியா நகருக்கு அருகிலுள்ள ஃபெரோஸ் என்ற சிறிய தீவில் அமைந்துள்ளது. கிரேக்க கட்டிடக் கலைஞர் செஸ்டோரோஸ் ஆல் வடிவமைக்கப்பட்டு கிறிஸ்துக்கு முன் 270ஆம் ஆண்டில் டோலமிட் என்ற மன்னனோட ஆட்சி காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கலங்கரை விளக்கம் நைல் நதி கப்பல்களை நகரத்தின் துறைமுகத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பாதுகாப்பாக வழிநடத்த உதவியது. பழங்காலத்தில் மிகவும் பிரபலமான கலங்கரை விளக்கம் இதுவாகும். அது அன்றிலிருந்து அனைத்து கலங்கரை விளக்கங்களின் முன்மாதிரியாகவும் உள்ளது. நவீன அறிஞர்கள் கலங்கரை விளக்கத்தின் உயரம் சுமார் 350 அடி இருப்பதாக நம்புகிறார்கள். இந்த கலங்கரை விளக்கம் 3 அடுக்குகளை கொண்டிருப்பதாக அறிஞர்கள் கண்டறிந்தனர். கீழே ஒரு சதுர நிலை, நடுவில் ஒரு எண்கோள நிலை மற்றும் உச்சியில் ஒரு உருளை. அதற்கு மேலே 16 அடி சிலை இருந்திருக்கிறது. இது சூரிய கடவுளான ஹீலியஸ், மெகா அலெக்சாண்டர் ஓ டோலமிட் 2ஐ குறிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. 956 முதல் 1326ஆம் ஆண்டு வரை ஏற்பட்ட தொடர்ச்சியான பூகம்பங்களின் போது கலங்கரை விளக்கம் படிப்படியாக அளிக்கப்பட்டது. அதன் சில எச்சங்கள் நைல் நதியின் அடிப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ரோடஸின் கொலோசஸ். ரோடஸின் கொலோசஸ் என்பது கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் 12 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டப்பட்ட சூரிய கடவுள் ஹீலியஸின் ஒரு மகத்தான வெண்கல சிற்பமாகும். இது கிறிஸ்துக்கு முன் 280இல் கிரேக்க தீவிலுள்ள ரோடஸ் நகரில் அமைக்கப்பட்டது.
டெமெட்ரியஸ் என்ற மன்னர் பெரிய இராணுவம் மற்றும் கடற்படையின் ஒரு வருடமாக ரோட்ரஸ் நகரை முற்றுகையிட்டிருந்தார். இந்த முற்றுகை வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டதை கொண்டாடுவதற்காக கட்டப்பட்ட சிலை இதுவாகும். இந்த சிலை கிட்டத்தட்ட 108 அடி உயரமாக இருந்திருக்கிறது. இது இப்போ இருக்கிற சுதந்திர சிலையின் உயரத்தில் 2 பங்கு உயரமானது. அப்போ அந்த காலத்திலே மிக உயரமான சிலையாக இது இருந்திருக்கிறது. இந்த நினைவு சின்னம் கிறிஸ்துக்கு முன் 226 நிலநடுக்கத்தின் போது இடிந்து விழுந்தது. இருப்பினும் அதன் சில பகுதிகள் பாதுகாக்கப்பட்டன. ஆனால் எந்த மன்னர்களாலும் இந்த நினைவு சின்னம் மீண்டும் கட்டப்படவே இல்லை. சில 100 வருடங்களுக்கு பிறகு அரேபியர்கள் ரோட்ஸ் நகரை ஆக்கிரமித்து சிலையின் எச்சங்களை உலோகமாக விட்டனர். இதன் காரணமாக சிலைக்கின் சரியான இடம் அல்லது எப்படி இருந்தது என்பது பற்றி தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு தெரியாமலே போய்விட்டது. பெரும்பாலானவர்கள் சூரிய கடவுள் ஒரு கையால் ஒரு ஜோதியை உயர்த்தி மறு கையால் ஈட்டியை பிடித்தபடி ஆடையின்றி நிற்பதை இது சித்தரிப்பதாக நம்புகிறார். ஒரு காலத்தில் சிலை துறைமுகத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு ஹால் மட்டுமே இருந்ததாக நம்பப்பட்டது. ஆனால் இப்போது பெரும்பாலான அறிஞர்கள் சிலையின் கால்கள் அதன் மிகப்பெரிய எடையை தாங்கும் வகையில் நெருக்கமாக கட்டப்பட்டிருக்கலாம் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். ஆர்டெமிஸ் கோயில் தற்கால துருக்கியின் மேற்கு கடற்கரையில் உள்ள ஒரு கிரேக்க துறைமுகமான எபேசஸில் பல கோயில்களின் தொடர்கள் அழிக்கப்பட்டு பின்னர் அதே இடத்தில் மீண்டும் கட்டப்பட்டது ஆர்டெமிஸ் கோயில். ஆர்டெமிஸ் தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கிரேக்க கோயிலாகும். இது பழங்காலத்தில் மிகவும் அசாதாரணமான மத சின்னங்களில் ஒன்றாகும். ஆர்டெமிஸ் தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இக்கோயிலில் ஒரு வழிபாட்டு தலமாக மட்டுமில்லாமல் பண்டைய கிரேக்க உலகில் செல்வம் கலாச்சார அடையாளமாக விளங்கப்பட்டதுடன் பிராந்திய செல்வாக்கின் சக்தி வாய்ந்த சின்னமாகவும் விளங்கியது. கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் குரோசஸின் ஆதரவின் கீழ் கோயில் கட்டப்பட்டது. அக்காலத்தில் கோவிலோட வடிவம் அசாதாரணமானதாகவும் சவாலான தேர்வாகவும் இருந்திருக்கிறது. முற்றிலும் பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட இக்கோயில் சுமார் 115 மீட்டர் நீளமும் 55 மீட்டர் அகலமும் கொண்டிருந்தது. சுமார் 18 மீட்டர் உயரமுள்ள 100க்கும் மேற்பட்ட பிரம்மாண்டமான தூண்களால் சூழப்பட்டு ஒரு கம்பீரமான தோற்றத்தை உருவாக்கினார்கள். வழக்கமாக கிரேக்க கோயில்களைப் போல் அல்லாமல் ஆர்டெமிஸ் கோயில் பல பணிகளை செய்தது. அது ஒரு மத வழிபாட்டு தலமாகவும் ஒரு சந்தையாகவும் மக்கள் தங்களது செல்வத்தை பாதுகாப்பாக வைப்பு செய்த ஒரு ஆரம்பகால வங்கியாகவும் செயல்பட்டது. கலைநயத்துடன் செதுக்கப்பட்ட தூண்கள் மற்றும் சிலைகள் உள்ளிட்ட அதன் நுணுக்கமான கலைநயமிக்க அலங்காரத்திற்காகவும் பரவலாக புகழ்பெற்றது. புராணங்களின்படி மாவீரர் அலெக்சாண்டர் பிறந்த அதே இரவில் கிறிஸ்துக்கு முன் 356 ஜூலை 21 அன்று இந்த கட்டிடம் எரிந்தது. கெராஸ்ட்ரஸ் என்ற கிரேக்கன் ஒருவனால் இது எரிக்கப்பட்டது. வரலாற்றில் தனது பெயர் அறியப்பட வேண்டும் என்பதற்காகவே அந்த அற்புதத்தை எரித்ததாக அவன் கூறியிருக்கான். அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதுடன் அவனது பெயரை உச்சரிப்பது சட்ட விரோதமானது என அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டது. சுமார் 6 வருடங்களுக்கு பிறகு புதிய ஆர்டெமிஸ் கோயில் கட்டுமானம் தொடங்கப்பட்டது. புதிய கட்டடம் 400 அடிக்கும் அதிகமான நீளமுள்ளதாக கட்டப்பட்டது. இருப்பினும் வரலாற்றில் இது பல முறை அழிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் கட்டப்பட்டிருந்தாலும் கோயிலின் அஸ்திவாரங்கள் மற்றும் தூண்கள் மட்டுமே இந்திய நிலையில் எஞ்சியுள்ளன. ஒலிம்பியாவின் சியூஸ் சிலை. கிரேக்க புராணங்களின் கடவுள்களின் அரசனாக அறியப்பட்டவர் சியூஸ். இந்த புகழ்பெற்ற சிலை கிறிஸ்துக்கு முன் 5ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் பண்டைய ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்ற இடமான ஒலிம்பியாவில் உள்ள சியூஸ் கோவிலில் வைக்கப்பட்டிருக்கு. பண்டைய கிரேக்க மதத்தில் சியூஸ் வானம் மற்றும் இடியின் கடவுளாக வணங்கப்பட்டிருக்கிறார். இவர் ஒலிம்பஸ் மலையில் கடவுள்களின் அரசனாக ஆட்சி செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் உயரம் சுமார் 12.4 மீட்டர், கிட்டத்தட்ட 41 அடி உயரமுள்ள ஒரு பிரம்மாண்டமான சிலையாகும். மர சிம்மாசனத்தில் மேலாடையின்றி அமர்ந்திருப்பதை காட்டுகிறது. சியூஸின் சிலை தங்கம் மற்றும் தந்தத்தால் செழுமையாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. எப்படி என்றால் மரச்சட்டத்தின் மீது தங்கத்தையும் யானை தந்தத்தையும் இணைத்து, அதாவது யானை தந்தத்துக்கு தங்கத்தை பூசி தங்கத்திலான யானை தந்தம் கொண்டு கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிலையை பார்க்கும்போது தூய்மை மற்றும் செல்வம் ஆகிய இரண்டையும் குறிப்பதற்காக இப்படி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிலை அமைந்திருக்கிற சிம்மாசனம் கருங்காலி, தங்கம், யானை தந்தம் மற்றும் இரத்தின கற்கள் போன்ற விலையுயர்ந்த பொருட்களால் அலங்கரிக்கப்பட்ட நுணுக்கமான கலை வேலைப்பாடுகளை கொண்டது. அவரது வலது கையில் வெற்றியின் தேவதையான நைக் சிலையும்
இடது கையில் கழுகு சின்னம் பொறிக்கப்பட்ட செங்கோலையும் ஏந்தியிருந்த. இவை இரண்டும் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் அதிபதியான அவரது பங்கை காட்டும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. பிற்காலத்தில் ஏற்பட்ட உள்நாட்டு பிரச்சனை மற்றும் தீ விபத்து காரணங்களால் இச்சிலை முற்றாக அளிக்கப்பட்டது. பபிலோனின் தொங்கும் தோட்டம். பபிலோனின் தொங்கும் தோட்டங்கள் பண்டைய உலகின் 7 அதிசயங்களில் மிகவும் மர்மமான மற்றும் விவாதத்திற்குரிய ஒன்றாக விளங்குகின்றன. இவை தற்போதைய ஈராக்கிற்கு அருகிலுள்ள பண்டைய பபிலோன் நகரில் அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது. கிரேக்க எழுத்தாளர்களின் கூற்றுப்படி கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் புதிய பபிலோனிய மன்னன் 2ஆம் நெபுகத்நெச்டர் தனது தாய்நாட்டின் பசுமையான மலைகளுக்காக ஏங்கிய தன் மனைவிக்காக இந்த தோட்டங்களை கட்டினதாக சொல்லப்படுகிறது. அந்த ஏக்கத்தின் காரணமாகவே பாலைவனத்தின் நடுவில் செழிப்பான தாவரங்களை கொண்ட ஒரு செயற்கை மலையை அவர் உருவாக்கினார். தரையில் இருந்து 75 அடி உயரம் வரை செடிகள் நடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அவை களிமண் செங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு பெரிய பச்சை மலையை போல் பல்வேறு வகையான மரங்கள், புதர்கள் மற்றும் கொடிகளை கொண்ட மேல் நோக்கி செல்லும் அடுக்கு தோட்டங்களின் வரிசை கொண்ட ஒரு பொறியியல் சாதனையாக பபிலோனின் தொங்கும் தோட்டம் திகழ்கிறது. இந்த தோட்டங்கள் நிலைத்திருக்க வேண்டுமானால் யூப்ரட்டிஸ் நதியிலிருந்து பல அடி உயரத்துக்கு தண்ணீரை கொண்டு செல்ல நீர் சக்கரம் மற்றும் நீர்த்தாக்கங்களை கொண்ட ஒரு அமைப்பை பயன்படுத்தி அவற்றிற்கு நீர்ப்பாசனம் செய்திருக்க வேண்டும் என்று நவீன விஞ்ஞானிகள் உறுத்துள்ளனர். ஆனால் இது இருந்ததற்கான ஆதாரங்கள் தற்போது எதுவும் கிடைக்கப்பெறவில்லை என்பது நிதர்சனமான உண்மையாகும். ஹாலி ஹார்னாசஸ் சமாதி. தென்கிழக்கு துருக்கியில் அமைந்துள்ள ஹாலி ஹார்னாசாஸில் உள்ள தற்போது ஃபோட்ரம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் உள்ள கல்லறை. கிறிஸ்துக்கு முன் 353 ஹாலி ஹார்னாசாஸ் நகரில் மௌசோலாஸின் பிரம்மாண்ட கல்லறையாக கட்டப்பட்டது. மன்னரான மௌசோலாஸின் மரணத்திற்கு பிறகு அவரது சகோதரி அவரை கௌரவிக்கும் வகையில் மகத்தான நினைவு சின்னத்தை கட்ட உத்தரவிட்டார். மேலும் புராணத்தின்படி மௌசோலாஸில் இறந்ததின் மிகவும் துக்கமடைந்த அவர் அவரது சாம்பலை தண்ணீரில் கலந்து குடித்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த பிரம்மாண்டமான கல்லறை முற்றிலும் வெள்ளை பளிங்கு கற்களால் ஆனதுடன் சுமார் 148 அடி உயரம் கொண்டதாக கருதப்படுகிறது. 4 பக்கங்களும் சிற்ப வேலைப்பாடுகளால் அலங்கரிக்கப்பட்டன. ஒவ்வொன்று மிக சிறந்த கிரேக்க சிற்பிகளினால் உருவாக்கப்பட்டது. கல்லறையில் 400 ஃப்ரீ ஸ்டாண்டிங் சிற்பங்கள் இருந்தன. ஃப்ரீ ஸ்டாண்டிங் சிற்பங்கள் என்றால் சுவர் அல்லது ஃபர்னிச்சர் போன்ற பிற அமைப்புகளுடன் இணைக்கப்படாமலோ அல்லது கட்டப்படாமலோ சுயாதீனமாக நிற்கும் சிற்பங்கள். இந்த கல்லறை 3 செவ்வக அடுக்குகளை கொண்ட ஒரு சிக்கலான வடிவமைப்பாகும். முதல் லேயர்ல சுமார் 18 அடி, கிட்டத்தட்ட 18 மீட்டர் உயரமுள்ள ஒரு பெரிய செவ்வக மேடையாக அமைச்சிருக்காங்க. அதை பெரிய கற்களை மேல் நோக்கி படிகள் போல் அடுக்கி அமைச்சிருக்காங்க. மிட் லேயர்ல 36 அடி உயரமான தூண்கள் இருந்தன. இந்த தூண்களை வச்சு கட்டிடத்தை சுற்றி ஒரு வளையத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த பகுதிக்குள்ளதான் உண்மையான கல்லறையை வச்சிருக்காங்க. டாப் லேயர்ல பிரமிட்டு வடிவ கூரை இருந்திருக்கு. உச்சியில் ஒரு பெரிய 4 குதிரைகளை கொண்ட தேரை உடைய பளிங்கு சிலை இருந்திருக்கு. தேரில் மௌசோலாஸ் மற்றும் அவரது சகோதரியின் சிலைகள் இருந்திருக்கின்றன. இந்த சிற்பம் சுமார் 20 அடி, கிட்டத்தட்ட 6 மீட்டர் உயரம் கொண்டது. இது 12 முதல் 15ஆம் நூற்றாண்டு வரை தொடர்ச்சியான பூகம்பங்களினால் அழிக்கப்பட்டன. எகிப்தின் கீசாவில் அமைந்துள்ள பெரிய பிரமிட் பண்டைய உலகில் அதிசயங்களில் இன்று வரை நிலைத்திருக்கும் ஒரே அதிசயம் இதுவாகும். இது 13 ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளதுடன் ஒவ்வொன்றும் 2 முதல் 30 டன் எடை கொண்ட 2 மில்லியனுக்கும் அதிகமான சுண்ணாம்புக்கள் மற்றும் கிரனைட் பாறைகளை கொண்டு கட்டப்பட்டுள்ளது. இது பண்டைய எகிப்தின் பொறியியல், கட்டிடக்கலை மற்றும் மத நம்பிக்கையின் உச்சத்தை காட்டுகிறது. பர்வோஃப் குஃபிவிற்காக கிறிஸ்துக்கு முன் 2880 ஆண்டு வாக்கில் கட்டப்பட்ட இந்த பிரமிடு சுமார் 146 மீட்டர், கிட்டத்தட்ட 481 அடி உயரமும் கொண்டது. உண்மையில் நவீன மனிதன் இதைவிட உயரமான ஒரு கட்டமைப்பை கட்டுவதற்கு 19ஆம் நூற்றாண்டு வரை ஆனது. கற்களை உரிய இடத்தில் நகர்த்துவதற்கு எகிப்தியர்கள் மர உருளைகளையும் சரக்கு வண்டிகளையும் பயன்படுத்தியதாக விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். இது கிட்டத்தட்ட அனைத்து திசைகளுக்கும் கச்சிதமாக பொருந்தி நவீன கருவிகள் கூட அதன் துல்லியத்தை மீண்டும் உருவாக்க சிரமப்படும் அளவிற்கு மிக நேர்த்தியான இணைப்புகளுடன் கட்டப்பட்டுள்ளன. 4500 ஆண்டுகளுக்கு மேலாக அது மனிதனின் புத்திசாலித்தனத்திற்கும் பண்டைய எகிப்திய நாகரிகத்தின் நீடிய பாரம்பரியத்திற்கும் ஒரு சான்றாக இன்றும் நிற்கிறது இந்த பிரமிட். ஓகே காய்ஸ், இன்னைக்குரிய வீடியோ முடிஞ்சது. நம்ம அடுத்த வீடியோவில் புதிய உலக அதிசயங்களையும் பார்க்கலாம். பாய்.